இன்னொரு இளம் உயிர் வரதட்சணைங்க இருட்ட நிஜத்தால போயிருச்சு. இதுக்கு எனக்கு தான் ஒரு முடிவு வரும். பிரிதன்யாவுக்கு வயசு வெறும் 7. தமிழ்நாட்டுல திருப்புல புதுசா கல்யாணம் ஆகி இருந்துச்சு. அவங்க குடும்பம் கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தங்கம், ஒரு சொகுசு கார், இன்னும் நிறைய வரதட்சணையா தர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு சில நாட்களிலேயே ரிதன்யா அவளோட கணவர் மற்றும் மாமியார் வீட்டுக்காரங்கிட்ட இருந்து இன்னும் அதிக வரதட்சணை கேட்டு கடுமையான கொடுமைகளை அனுபவிச்சா. இந்த கொடுமைகள் அவளை ஒரு முடிவுக்கு தள்ளிச்சு. 2020 ஜூன் மாசக்கணக்கிலான வலிக்கு பிறகு ரிதன்யா தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டா. அவளை கொடுமைப்படுத்தினவங்களை குற்றம் சாட்டி ஒரு உருக்கமான வாய்ஸ் நோட்டையும் விட்டுட்டு போயிட்டா. அவளோட மரணம் அந்த சமூகத்தையே உலுக்கிச்சு. தமிழ்நாட்டுல வரதட்சணை கொடுமைக்கு எதிரா போராட்டங்களையும் புதுசா ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்துச்சு. வரதட்சணைங்குது வெறும் ஒரு சம்பிரதாயம் இல்லை, அது குடும்பங்களையும் வாழ்க்கையையும் இப்போ வரைக்கும் அழிச்சிட்டு இருக்கு. இந்த சுழற்சியை நாம உடைக்கணும். சமூகம் கடைசியா மாறணும்னா என்னதான் தேவைப்படும்? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ சொல்லுங்க. இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க குரல் முக்கியம்.